ஒரு நோய் இருக்கும், ஒரு பலவீனம் இருக்கும், ஒரு மனநோய் இருக்கும், ஒரு சரீர நோய் இருக்கும், பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். 100% யாரும் மார்க் எடுக்க முடியாது திருமண வாழ்க்கையில். அதே போல் திருமண வாழ்க்கையிலே ஒருத்தரை ஜெயித்து ஒருத்தர் வாழ முடியாது. நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சா வாழ்க்கையை கோட்டை விட்ருவீங்க. சில வாக்குவாதங்கள்லாம் அடங்கி போகிற பொழுது குடும்பம் கலையாமல் இருக்கும். அந்த வாக்குவாதத்திலெல்லாம் ஜெயித்து காட்ட வேண்டும் என்று நினைத்து பிறரை மட்டும் தட்டி பேசுகிறது, பிறர் தரக்குறைவாக பேசுகிறது, எண்ணுகிறது, அற்பமாய் பார்க்கிறது, அற்பமாய் நடத்துகிறது, இதெல்லாம் வாழ்க்கையிலே நீடூழி இருக்க செய்யாது. இதில் என்ன நடக்கும் என்று கேட்டால், அடங்கி போகிற விசுவாசிகளுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பூரண விடுதலை தருவார். என்ன விடுதலைன்னா, மரணம் யாராவது ஒருத்தரை எடுத்துக்கொள்ளும். ஒரு நீதிமானுடைய வீட்டிலெல்லாம் விவாகரத்து அது மறுபடியும் தேவ சமூகத்துக்கு இணைக்கப்பட்ட திருமணம் உடைக்கப்பட்டு மறுபடியும் அவனுக்கு திருமணம் பண்ணி இந்த அலங்கோல வாழ்க்கையை கர்த்தர் வைக்க மாட்டார். என்ன செய்வார் என்றால், விதவையானவள் இந்த விவாக பிரமாணத்தில் விடுதலையாகிறார். புருஷன் அப்படி